சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். இங்கே நான் தான் கிங்கு பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. நாயகனான சந்தானம் 25 லட்சம் ரூபாய் கடலில் இருக்கார். அதனால் நல்ல பெரிய இடமா பார்த்து பொண்ணை கட்டிக்கிட்டா கடலெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ஜமீன்தார் வீட்டு பொண்ணை பார்க்குறாரு. அங்கே என்னடான்னா அவங்களும் 25 கோடி கடலில் இருக்காங்க. அதனால் அந்த சொத்து வந்து எல்லாம் போயிட்டு மாமனார் தம்பி ராமையா பாலசரவணன் எல்லாருமா சேர்ந்து சென்னைக்கே திரும்பி வராங்க. சென்னைக்கு வந்தால் ஒரு வெடிகுண்டு கும்பல் 50 லட்சம் தரேன்னு சொல்லுது. அந்த 50 லட்சம் ரூபாய்க்காக சந்தானம் ட்ரை பண்ணுறாரு. அது அவருக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்கிறது வந்து டைலக்டில் மட்டும் இல்லாமல் ஸ்லாப்டிக்கில் சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. சந்தானம் ஒரு சிறந்த காமெடி நடிகர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. காமெடி, ஆக்ஷன், டான்ஸ் அப்படின்னு பூந்து விளையாடி இருக்கார். அது மட்டும் இல்லை, ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே நடிச்சிருக்காரு. அது போதுமே, அதுவே போதும். நாயகியாக நடித்த பிரியலயா கமர்ஷியல் நடிகைக்கான எல்லா அம்சங்களும் நிறைஞ்சிருக்கு. டான்ஸு, நகைச்சுவை காட்சிகள்லாம் நல்ல நிறைவாக நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய நடிப்பை பற்றி சொல்லணுன்னு அவசியமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, ரசிகர்களுக்கு அவர் நகைச்சுவையிலையும் இப்படியும் நான் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நல்ல ரிலீஃப் கொடுத்து நடிச்சிருக்கார். மற்றும் படத்தில் விவேக் பிரசன்னா, மாறன், கூல் சுரேஷ் எல்லாருமே படத்துக்கு ஆடட் அட்ராக்ஷன் தான். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. டி இமான் இசையில் பாடல்கள் எல்லாமே திரும்ப திரும்ப கேட்குற ரகம்தான். ஒளிப்பதிவு செஞ்ச ஓம் நாராயணன் கலர்ஃபுல்லாக படமாக்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. மொத்தத்தில் சிரிக்கிறதுக்காகவே படம் போகணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.